சென்னை தீநகர் நகைக்கடை கொள்ளையில் ஈடுபட்ட மார்க்கெட் சுரேஷை அவனின் மீசையை அடையாளமாக வைத்து போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தீநகரில் கடந்த மாதம் 21ஆம் தேதி 2.5 கிலோ தங்க நகைகள், 15 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த நகை கடையில் கொள்ளையில் ஈடுபட்ட மார்க்கெட் சுரேஷ் தலைமையிலான கொள்ளையர்கள் அடையாளம் தெரியாத அளவுக்கு தங்கள் முகத்தை மறைத்துக் கொண்டனர். கொள்ளையன் மார்க்கெட் சுரேஷ் தலையில் தொப்பி வைத்துக் கொண்டு முகக்கவசம் மற்றும் கையுறை அணிந்து கொண்டு வீடு என்று கருதி உள்ளே நுழைந்துள்ளான். ஆனால் உள்ளே நகைக்கடையே இருந்ததால் வெறிகொண்ட கொள்ளை கும்பல் நகைகளை சுருட்டி வாரிக்கொண்டு தப்பியது. கொள்ளையர்கள் கையுறை பயன்படுத்தி கொள்ளையடித்ததால் கைரேகைகள் பதிவாகவில்லை. கைரேகை பதிவாகியிருந்தால் குற்றாவண காப்பகத்தில் இருக்கும் பழைய குற்றவாளிகளின் கைரேகைகளுடன் ஒப்பிட்டு எளிதில் கண்டுபிடித்திருக்கலாம். அதற்கு வழியில்லாததால் சிசிடிவி காட்சிகளை போலீசார் மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பார்த்தனர். ஒருமுறை அலமாரியில் இருந்து நெகிழி பைகளில் வைக்கப்பட்டிருந்த நகை பையை மார்க்கெட் சுரேஷ் வாயால் கடித்து பிரித்த போது சில வினாடிகள் முகக்கவசத்தை இறக்கியுள்ளான். அப்போது மார்க்கெட் சுரேஷின் அடர்த்தியான மீசை தென்பட்டுள்ளது. அந்த அடர்த்தியான மீசையை அடையாளமாக கொண்டு போலீசார் கொள்ளையனை தேடும் பணியில் ஈடுபட்டனர். கொள்ளையடித்த விதத்தை பார்த்த போதும் கொள்ளையடிப்பதில் பழுத்த அனுபவம் கொண்டவன் என்பதும் தெரிய வந்தது. இதனால் ஏற்கனவே வீடு புகுந்து கொள்ளையடிக்கும் கொள்ளையர்களின் புகைப்படத்தோடு சிசிடிவியில் சிக்கிய காட்சிகளை ஒப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்தனர். இதில் மார்க்கெட் சுரேஷுடன் மட்டுமே அந்த புகைப்படம் ஒத்துப்போனது. குறிப்பாக மீசையின் அடர்த்தியை வைத்து மார்க்கெட் சுரேஷ்தான் கொள்ளையில் ஈடுபட்டவன் என்பது உறுதி செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு புதுச்சேரியில் கொள்ளையில் ஈடுபட்ட மார்க்கெட் சுரேஷ், அவனது தோழி கங்கா ஆகியோர் கைது செய்யப்பட்டு பிறகு ஜாமீனில் விடுதலையானார்கள். பிறகும் மார்க்கெட் சுரேஷ் பெண் தோழி கங்காவுடன் தொடர்பில் இருந்துள்ளார். திருவள்ளூரில் உள்ள கங்காவை பிடித்து தனிப்படை போலீசார் விசாரித்த போது தீநகர் நகை கடையில் கொள்ளையடித்த நகைகளில் ஒரு பகுதியை மார்க்கெட் சுரேஷ் கங்காவிடம் கொடுத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. வீட்டின் கொல்லைப்புறத்தில் கங்கா புதைத்து வைத்திருந்த நகைகளையும் போலீசார் மீட்டனர். கங்கா கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த கொள்ளையில் தொடர்புடைய திருவண்ணாமலையை சேர்ந்த அமல்ராஜ், அப்புன் என்கிற வெங்கடேசன் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். அதேவேளையில் திருவள்ளூர் போலீசார் மற்றொரு வழக்கில் மார்க்கெட் சுரேஷையும் கைது செய்தனர். விசாரணையில் கொள்ளையடித்த நகைகளை கங்காவின் வீட்டுக்கு சென்று பங்கு பிரித்துக் கொண்டு பிரிந்து சென்றுள்ளனர். மார்க்கெட் சுரேஷ் வழக்கறிஞரிடம் தன்னை ஜாமீனில் எடுக்க வைரக்கம்மல் ஒன்றை முன்கூட்டியே கொடுத்து வைத்திருந்ததும் தெரிய வந்தது. அந்த வழக்கறிஞரை பிடித்து வைரக்கம்மலையும் போலீசார் மீட்டனர்.